ह्रीं क्रीं क्रीं हुं हुं ह्रीं ह्रीं दक्षिणाकालिके क्रीं 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 हुं हुं ह्रीं ह्रीं स्वाहा. எனது இனிய காளி உபாசனை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, மகா காளியோட மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எந்திரங்களும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதை முறைப்படி எவன் இந்த சாதகன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவனுக்கு ஈரேழு லோகத்திலும் மோட்சமில்லா வாழ்வை அவன் அடைவான் என்பது திண்ணம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த காளி மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பிராப்த பலன் கிடைக்க வேண்டும். எல்லோரும் காளி மந்திரத்தை ஜபிக்க முடியாது, அதற்கு பிராப்தங்கள் இருக்க வேண்டும். காளி உபாசகம் எடுக்கும்போது, மந்திரங்களை ஜபிக்கும்போது அவளுக்கு எண்ணிலடங்கா மந்திரங்கள் உள்ளது. அவையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஏதாவது ஒரு மந்திரங்களை, அவள் நாமங்களை நாம் ஜபிக்கும்போது அந்த மசான காளி, அந்த தட்சிணா காளி நமக்கு அருள் பாலிக்கிறார். காளி மந்திரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரங்களுக்கு 15 அச்சாரமும் உண்டு, 6 அச்சாரங்களும் உண்டு. 2 வகையாக இந்த மந்திரங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். பொதுவாக காளி உபாசனை எடுப்பவர்கள் தயவு செய்து உபாசனை எடுக்கும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி சுருக்கமாக மந்திரங்களை எடுக்காமல் 2 வரி, அதாவது 15 அச்சரங்கள் உள்ள மந்திரங்களை எடுத்து ஜபிக்கும் பொழுது நமக்கு எண்ணிலடங்கா பலன்களும் கிட்டும், எண்ணிலடங்கா வாழ்வும் போகமும் கிட்டும் என்பது எந்த ஒரு ஐயப்பாடு இல்லை. இதில் 2 வகையான மந்திரங்களை கொடுத்திருக்கிறேன். ஒன்று 15 அச்சரங்கள், இன்னொன்று 6 அச்சரங்கள். 15 அச்சரங்கள் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் பல அமானுஷ்யமான விஷயங்களை எதிர்கொள்ளவும், நம்ம பிடியிலிருந்து, எதிரிகள் பிடியிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளவும் அது பயன்படுகிறது. 6 அச்சரங்கள் உள்ள மந்திரங்களை காளி உபாசனை முதலாக எடுப்பவர்கள் இந்த மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் அவர்களுக்கு காளியின் மீது ஒரு ஈர்ப்பு மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு தெரிவிக்கிறது. இந்த 6 அச்சர மந்திரங்களை நாம் கூறும்போது மிகவும் சுருக்கமாகவும், அதோடு மட்டுமல்லாமல் தெய்வ சக்தி இருப்பதை உணர்த்தவும் இந்த மந்திரம் பயன்படுகிறது. 6 அச்சரங்கள் உள்ள மந்திரம். அது என்னப்பா 15 அச்சரம் தான் சொன்னாதான் நடக்கும்னா அப்படிலாம் கிடையாது. 6 அச்சரம் சொல்ல நடக்காது. மனசு ஒருநிலைப்படணும் அப்படின்னா முதலில் மந்திரங்களை சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும். அந்த மந்திரம் சொல்லும்போது நமது மனம் ஒருநிலைப்படுவதோடு நமக்கு பலவிதமான விஷயங்கள் நம்மளுக்கு உணர்த்தப்படும். அதை அவரவர்கள் மந்திரம் ஜபிக்கும் பொழுது அந்த உபாசகனுக்கு அந்த விஷயங்கள் அமானுஷ்யம் மட்டுமல்லாமல் அவன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். இது உறுதி திண்ணம். ஸோ காளியோட முதல் உபாசனையில் எடுக்கிறவங்க இந்த 6 அச்சர மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த 15 அச்சரங்கள் 48 நாட்கள் இந்த 6 அச்சரங்கள் மந்திரம் நம்ம ஜபிக்கும் போது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக காளி மந்திரம் நாம் சொல்லும்போது தாம்பூலம் தரித்து சொல்வது மிக மிக நல்லது. வெத்தலைப்பாக்கு போட்டு சொல்வது ரொம்ப நல்லது. காளி ஒரு ஆடம்பரி பிரியே கிடையாது. அவளுக்கு நீங்கள் எந்த ஒரு பூவாக இருந்தாலும் மனம் உவந்து எடுத்து வைத்து நீங்கள் பூஜை செய்யும் போது அங்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அவளுக்கு இடம், புறம், பொருள், காலம் எதுவும் தேவை கிடையாது. பொதுவாக காளி உபாசனை செய்பவர்கள் இரவில் செய்வதால் மிக அரிய பலன், 75% முதல் 80% வரை பலன் கிட்டும். ஏனால் அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் அமைதியாக சூழ்நிலையில் இருக்கும். மற்ற நேரங்களில் நாம் செய்யும் பொழுது எண்ணிலடங்காத சில விஷயங்கள், பகல் நேரில் செய்யும் பொழுது சில விஷயங்கள், நம்மளுடைய மந்திரங்கள் அந்த பஞ்ச பூதங்களுக்கு சென்றடைவது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆகவே இந்த மகா மந்திரத்தை நாம் ஒரு தூய்மையாக வெள்ளை வஸ்திரம் தரித்து நம்முடைய பால் உணர்வுகளை கட்டுப்படுத்தி தேன், பாயாசம், எள் போன்றவற்றை நாம் படையலாக வைத்து, ஏதாவது ஒன்றை படையலாக வைத்து மனம் ஒருமுகப்பட்டு சொல்வதனால் பல அற்புதமான விஷயங்கள் நமக்கு ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த காளி உபாசனை பண்ணும் பொழுது மிகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாம் எல்லோரையும் சகோதரியாகவும் தாயாகவே பார்க்க வேண்டும். ஏனால் அந்த காளி உபாசனை எடுக்கும் பொழுது வசிய சக்தி நமக்கு உண்டாக ஆரம்பித்துவிடும். இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது காளி மந்திரம் முட்டாளையும் அறிவாளியாக்கும், ஞானியாகவும் ஆக்கும், ஊமையனை கூட வாக்கு உள்ளவனாக ஆக்கும்.
இந்த மந்திரத்தினால் நீங்கள் உடலை வருத்திக் கொள்ள தேவையில்லை. முயற்சி மற்றும் புத்தி சுத்தி இல்லாமலே தேவியின் மகா மந்திரம் நமக்கு முயற்சி புத்தி சுத்தி இல்லாமலேயே இந்த மகா மந்திரத்தை நாம் ஜெபம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் கண்டிப்பாக நமக்கு வந்துவிட ஆரம்பித்துவிடும். ஸ்தம்பனங்களில் அஷ்ட தம்பனங்களும் ஆடலாம். எல்லா வகையான சித்திகளும் நமக்கு கைவர பெறும். இதற்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. முக்கியமாக பிரம்மச்சரியமாக இருப்பவர்கள் இந்த மந்திரங்களை கூறுவதனால் அவர்களுக்கு திருமணத்தில் ஈடுபாடு உண்டாகுது. ஆகவே பிரம்மச்சரியர்கள் இந்த மந்திரத்தை தவிர்த்து கொள்ளவும். முறையாக இந்த மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது என்னென்ன படையலை வைக்க வேண்டும் என்பதை குரு உபதேசமாக தெரிந்து கொண்டு நீங்கள் செய்தால் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் சரியாக இந்த மந்திரம் 100% வேலை செய்யும் என்பது திண்ணம். இந்த மந்திரத்தை மகா மந்திரத்தை உபதேசித்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், பாரதியார், காளிதாசர் போன்றவற்றை நாம் உதாரணமாக கூறலாம். அவர்கள் புகழ் இன்றும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மந்திர ஜபங்களே. இந்த மந்திரம் நாம் ஜபம் செய்யும் போது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது குருவின் அருளாலை இந்த மந்திரங்களை நாம் ஜபம் செய்ய வேண்டும். அதுபோன்று நாம் ஜபம் செய்தால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாம் எண்ணியது நமக்கு நிறைவேறும். இதை வரும் பதிவில் நான் கொடுத்திருக்கிறேன். இந்த மந்திரங்களை எப்படி உச்சரிப்பது என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். குறைந்தது 108 முதல் 1008 வரை போடலாம். உங்களால் முடிந்தவரை இந்த உபாசனை செய்யலாம். இந்த 6 அட்சர மந்திரங்களை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் 48 நாளில் தெரிய ஆரம்பித்துவிடும். பொதுவாக காளி சித்தியாக வேண்டுமென்றால், ஒரு தெய்வம் எந்த தெய்வத்தை நாம் வழிபடும் போது சித்தியாக வேண்டுமென்றால் 1008 நாட்கள் நாம் பொறுமையாக இருப்பது மிக மிக முக்கியம். முக்கியமாக இந்த மாதிரி உபாசனை எடுப்பவர்கள் எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் உபாசனை எடுக்கும் பொழுது மிகவும் பொறுமை அவசியமாக கடைபிடிக்கப்படுகிறது. பொறுமை இல்லாதவர்கள் மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் எந்த ஒரு நற்பலனையும் காண முடியாது. 1008 நாட்கள் இந்த மந்திரங்களை நீங்கள் விடாமல் ஜெபம் செய்யும் பொழுது 108, 208, 308, 508 என்று நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் வைத்து ஒரு முறை வைத்து இந்த மந்திரங்களை நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது அந்த ஜெபம் 1008 நாட்களில் முழு சித்தி அடைந்துவிடும். பொதுவாக இந்த மந்திரங்களை நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே உங்களுக்கு கனவில் காளி தேவி காட்சி தருவார்கள். ரத்தம் சம்பந்தப்பட்டமாக, கொலை சம்பந்தப்பட்டமாக, கடல் சம்பந்தப்பட்டதாக, மீன் சம்பந்தப்பட்டதாக பல விஷயங்களை நமக்கு உணர்த்துவார். இந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகிக்கும் போது இந்த மந்திரத்தின் தேவதையை நாம் கண்டிப்பாக வணங்கித்தான் இந்த மந்திரத்தை உபாசனை செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மனம் சுத்தியாக இருக்க வேண்டும். புத்தி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. மிக மிக சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த மந்திரங்கள் அதிகமாக நாம் சிரத்தை எடுத்து கொள்ளாமல் பூஜையில் சில விஷயங்களை வைத்து செய்யும் பொழுது, சில படையல்களை வைத்து செய்யும் பொழுது இந்த மந்திரம் சீக்கிரமாக சித்தியாகும். இது வசிஷ்ட மாமுனி நமக்கு அருளிய ஒரு மகா சக்தி உள்ள மந்திரம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மந்திரங்களை நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது ஒரு கோலை கூட வீரனாக வாய்ப்புண்டு. பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு முன்னே அறிவித்து விடுவாள். இப்படி அவளுடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான விஷயம் இந்த மந்திரங்கள். பொதுவாக மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது பொறுமை மிக அவசியம். அதோடு மட்டுமல்லாமல் சுத்தமாக ஆச்சாரத்தை நாம் கடைபிடித்தால் 100% பலிதமாகும். இது மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், கடந்தும் சென்று விட வேண்டாம். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பல அமானுஷ்யமான விஷயங்களை மட்டுமல்லாமல் பல உண்மையான நிகழ்வுகளையும் உங்களுக்கு நான் தொகுத்து வழங்குகிறேன். பல மந்திரங்கள், நான் கொடுக்கும் மந்திரங்கள் உங்களுக்கு 100% சித்தியாகும் என்பது உறுதி திண்ணம். இதில் எந்த ஐயப்பாடும் எனக்கு இல்லை. மந்திரங்களை ஜெபம் செய்யும் போது மிக மிக முக்கியமானது பொறுமை, நம்பிக்கை. அவ்வாறு இருந்தால்தான் மந்திரங்களும் சித்தியாகும். நீங்கள் செய்யக்கூடிய செயலும் நீங்கள் எண்ணியபடி நடைபெறும். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யும் பொழுது, இந்த மந்திரம் சித்தி செய்யும் பொழுது கோபமோ காம உணர்வுகளோ நமக்குள் வரக்கூடாது. ஆகவே சம்சார பந்தத்தில் இருப்பவர்கள் இந்த மந்திரம் ஜபம் செய்தால் கூடிய விரைவில் அவர்களுக்கு இந்த மந்திரம் சித்தியாகும் என்பது எந்தவித ஒரு ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கும் வரை
உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்ரீ மகாகாளி சித்தர் சாய் சதீஷ்குமார். நாளை தாராதேவியின் மந்திரத்தை உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவிடுகிறேன். ஒவ்வொரு மந்திரங்களும் மிக அற்புதம் வாய்ந்தது. எனவே தவிர்க்காமல் உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை ஜெபம் செய்யும் பொழுது குருவின் முகமாக நீங்கள் கேட்டு தெரிந்து செய்வது நல்லது. பூஜை முறைகளை குருவின் முகமாக கேட்டு தெரிந்தால் அது மிகவும் சாலச் சிறந்ததாகும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.